வாழ்வே தவம் யாவும் சிவம். இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம், நமச்சிவாய. நம்ம பார்த்தோம்னா 63 வரலாறு நிறைய பேர் படிச்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மற்ற மகான்கள், சாதுக்கள், ஆழ்வார்கள் இந்த வரலாறுலாம் படிப்போம். நிறைய உபதேசங்களை கேட்டிருப்போம். அந்த ஒரு எல்லைக்குள்ளார வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. எதை எடுத்துக்கிட்டு இன்னார் மாதிரி இருக்கிறதா? நான் யார் மாதிரியும் யாராலையும் இருக்க முடியாது. நம்ம மாதிரி தான் இருக்க முடியும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? புத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். எப்படி சொல்லியிருக்காருன்னா, எதை வேணுமாலும் கேளுங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஆள் மனசில் அந்த உணர்வு நிலையில் இது எனக்கு நல்லா இருக்குமே, இது எனக்கு பொருந்துமே என்று ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளார ஓடும். அந்த உணர்வலை வரும்போது அதை தேர்ந்தெடுத்து அதோட பயணிக்க பழகுங்க. அடுத்த ஒரு நேரத்தில், ஒரு காலகட்டத்தில் வேறு ஏதோனும் ஒன்று நம்மளுக்கு கிடைக்கும். அது நமக்கு பொருந்துதுன்னு நமக்கு தோணும். அப்போ அதோட பயணிக்கலாம். இது ஒரு படியிலையும் அது மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஒரே மாதிரி போவாது. ஏன்னா இப்போது 1ஆம் வகுப்பில் படிக்கிறதும் 10ஆம் வகுப்பில் படிக்கிறதும் ஒரே சமமாக முடியுமா? முடியாது தானே. அதே தான் இந்த ஆன்மீக பயணத்துலேயும் நம்மளோட பக்குவ நிலை மாற மாற மனநிலைகள் மாறும்போது என்ன நடக்கும்னா, அடுத்த படிப்பினைகளை நம்மளை நோக்கி வர தொடங்கும். அப்போ தானே நம்மளால் வளர முடியும். அதே மாதிரி இருந்தால் வளர்ச்சி இருக்காது தானே. அதனால எல்லாத்தையும் கேளுங்க, எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் படிங்க. ஆனால் நமக்கானது எதுன்னு கொஞ்சம் ஆழ்ந்து அமைதியாக பார்த்து தேர்ந்தெடுத்து அதோட பயணிக்கும்போது கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி, நமச்சிவாய.